பாரம்பரிய ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே அப்படின்னு ஒரு தனித்துவமான சில விதமான குணங்கள், எண்ணங்கள், திறமைகள் எல்லாமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் இந்த பதிவில் மகர ராசி நேயர்களுக்கு மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான இவங்களுக்கு திறமைகள், குணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, மேலும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக அவங்க அமைய என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும், மேலுமே என்னென்ன விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொதுவாகவே இந்த மகர ராசி பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளிகள், எந்த டைமுமே உழைச்சி கொண்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கையில் பணம் தங்காத மாதிரி தான் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி தான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. மகர ராசிக்காரோட மகத்துவம் என்ன அப்படின்னா பல மற்றும் பலவீன இரண்டுவே இதுதாங்க. இவங்களுக்கு பொறுப்பும் அன்பும் கொண்டவங்க தான் இந்த மகர ராசி நண்பர்கள். இந்த ராசி நேர்களுக்கு இந்த மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலுமே மனதிலேயே பலவிதமான போராட்டங்கள் அதற்கு தாங்களே தீர்வுமே எடுப்பாங்க. இதே பார்த்திங்களா இவங்க மனதிலேயே மற்றவங்களையும் எடை போடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தைரியத்திற்கு பெயர் பெற்றவங்க தான் இவங்க. தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்கார்ட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இந்த மகர ராசிக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தகிப்புத்தன்மைக்கு பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவரையுமே இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதனால இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிதாக இருக்கும். பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னா கூட அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அதற்கு மேலேயுமே ஒரு சீண்டினோம் அப்படின்னா உறவுகளை துண்டிக்கவும் கூட தயங்காத ஒரு ராசிக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கு லேசில் கோபம் வராது. மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க. எதையுமே உடைத்து பெற வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையுமே சேர்ந்தே உயர்த்துவாங்க. எதையுமே ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் சேர்ந்து உயர்த்துவதில் ரொம்ப முன்னுரிமை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இந்த மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மாந்திரிகம், தாந்திரிகம், ஜோதிடம், ஆன்மீகம், சித்தர்கள், ஞானிகள், ஜீவசமாதி, இதிகாச கதைகள், புராண கதைகள், கடவுள் நம்பிக்கை இது ரீதியான விஷயங்களில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு திறமைகள், ஆர்வங்கள், நம்பிக்கைகள், ஈடுபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாரம்பரிய ஜோதிடத்தின்படி ஒரு ராசிக்கு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தனித்துவமான சில விதமான குணங்கள், திறமைகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க சும்மா இருக்கும் நேரத்தில் கூட ஏதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பற்றி படிப்பது அல்லது ஆராய்ச்சி செய்கிறது, சித்தர்களை படிப்பது, அது மட்டும் இல்லாமல் அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களை பற்றி படிப்பது, இது மட்டும் இல்லாமல் சிதிகாச கதைகள், புராண கதைகளை பற்றி படிப்பது, இது போன்ற செயல்களை தான் இவங்க சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பாலுமே செய்வாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கனவுகளோ பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், விசித்திரமாக இருக்கும். அதாவது யாருமே போகாத ஒரு காற்றுக்குள்ளே போகிறது போன்றோம், யாரும் போகாத ஒரு குகைகளில் போகிறது போன்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு கனவுகாக வரும். பேய்கள் சார்ந்தும் ஆவிகள் சார்ந்தும் புதையல் கிடைப்பது போன்றும், விபத்துக்கள், கண்டங்கள் ஏற்படுவது போன்றும் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கனவுகள் இவங்களுக்கு வருமா. ஏதாவது ஒரு சாகசம் செய்வது போன்றும் தான் இவங்களுக்கு கனவுகளே எப்போதுமே வருமா. அதாவது விசித்திரமான வித்தியாசமான கனவுகள், கற்பனைகள் தான் இவங்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில் இருக்கும். குறிப்பாகவே ஆன்மீகம், ஜோதிடம், மாந்திரிகம், தாந்திரிகம், தியான கனவுகள், கற்பனைகள் இவங்களுக்கு எப்போதுமே வந்து கொண்டே இருக்குமா. சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேணும் மற்றும் அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேணும். அதே மாதிரி யாரும் போகாத ஒரு காற்றுக்குள்ளே செல்ல வேணும், ஏதாவது ஒரு சக்தியை பெற வேணும். மாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு அடிக்கடி மைண்டில் தோணுமா. இது ரீதியான திறமைகள், அறிவுகள் இவங்களுக்கு பிறப்பிலேயே இருக்குமா. மற்றவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை கற்றுக்கொள்ள 1 வருடம் ஆகிறது அப்படின்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே இவங்க கற்றுக்கொள்வாங்க. யாரெல்லாம் சித்தர்கள் பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்களோ, அமானுஷ்ய விஷயங்களை சார்ந்து ஆராய்ச்சி செய்கிறாங்களோ, இந்த சாகசங்கள், இலக்கியம், பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரங்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்களோ, தன்னுடைய 3வது கண்ணை இயக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ, சித்தர்கள், மகான்கள், கடவுள்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ, ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாங்களோ, அவங்க அனைவருமே ஒன்று மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம். கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க.
சரி, மகர ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கும் ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசியில் உச்ச செவ்வாய் இருக்கிறதுனால மன உறுதி உங்களுக்கு அதிகரித்து எத்தகைய ஒரு சூழ்நிலையுமே தைரியமாக எதிர்கொள்வீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். புதிய தொழிலில் புதிய மாற்றங்கள், அதனால் பல லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பொதுவாகவே நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாரமாக அமைச்சிருக்கு. ராசியில் சஞ்சரித்த உச்ச செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. பங்கு சந்தை ஆதாயம் மகிழ்ச்சி பெறும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி அடமான நகைகள் மீண்டு வரும் யோகமே காத்திருக்கு. வாடகைக்கு போகாமல் இருந்த அசையா சொத்துகளுக்கு புதிய வாடகைதாரர் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. அசையா சொத்துக்களோட மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கும். திருமண தடையுமே அகலும். அதே மாதிரி காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் முயற்சி வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் சீராக இருக்கும். உயர் அதிகாரிகளோட பாராட்டுதலுமே மகிழ்ச்சி தரும் வகையில் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த டைமில் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உண்ண உறங்க நேரம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. தந்தையோட ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு சில பேர் மனைவி பெயரில் வீடு நிலம் வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பழைய பாக்கிகளுமே வசூலாகும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. எல்லாமே ஒரு முறையாக நடந்தால் கூட எதிர்காலம் பற்றிய ஒரு பயமும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து போய் கொண்டு தான் இருக்கும். குலதெய்வத்தை ஒரு முக்கிய கோரிக்கை வைத்து அந்த டைம் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்கும். தினமுமே சிவபுராணம் படிப்பதனால அமோகமான உங்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒரு வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் இந்த டைம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மனதில் நினைத்தது எல்லாமே சாதிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு டைமானது அமைஞ்சிருக்கு. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே பைரவரை வழிபட பல சங்கடங்கள் அனைத்துமே விலகும். பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வார்த்தைகளில் நிதானம் இந்த காலகட்டத்தில் தேவை. பண விவகாரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தாரோட உங்களுக்கு இந்த டைம் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. பல சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வீண் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போவது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வேலைகளால் அவமதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலானது காத்திருக்கு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். உங்களோட உடல்நிலையிலும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு பல சங்கடத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பம் அடையும். அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதியற்ற ஒரு நிலையானது இருக்கும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடன் கொடுத்தவங்களால நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. புதிய முயற்சி இந்த வாரம் உங்களுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே சனி அதிபதியாக கொண்ட இவங்களுக்கு சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு நிறை உடை, எல் தீபம், சிவபெருமான் வழிபாடு, குறிப்பாகவே திருவோண நட்சத்திரத்தில் விஷ்ணு வழிபாடு வாழ்க்கையில் பல தடைகளை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு வகையில் இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கிடைக்கும். தொழில் மற்றும் செல்வ வளர்ச்சியில் சிறப்பான ஒரு பலன்களையுமே உங்களுக்கு பெற இந்த வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வகையில் இந்த டைம் உங்களுக்கு அமையும். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட செயலில் எப்போதுமே கண்ணும் கருத்துமாக வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நியாய உணர்வு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரர் இன்னும் இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் யோகமான ஒரு வளங்களையும் வசதிகளையும் பெறுவதற்கு சில பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமைகள் தோறுமே பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் உங்களால் எது முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானின் உச்சராசியாக இருக்கிறதுனால
செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இதனால் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து, நிலம் போன்ற விஷயங்களில் பல நன்மைகள் ஏற்பட இது ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மகர ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசி நேயர்களாக இருந்தாங்களா, அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.